மதுமிதாவின் மொபைல் போன் ஒலித்த பொழுது இரவு 11 மணி இருக்கும். கண் விழித்தவள் ஒருவித பதற்றத்துடன் போனை எடுத்து பார்த்தாள். அக்கா சொர்ணாவிடமிருந்து அழைப்பு. இந்நேரத்தில் அக்காவா? மனம் இன்னும் பதட்டம் அடைந்தது. அவசரமாக அட்டன் செய்து, ஹலோ, என்னக்கா என்றாள். சாரிடி, தூங்கிட்டியா? தொந்தரவு பண்ணிட்டேனா என்ன என்றாள் சொர்ணா. பரவாயில்லக்கா, எழுந்துட்டேன் என ஹாலுக்கு வந்து சோபாவில் அமர்ந்தபடி, எதுவும் முக்கியமான விஷயமா என்ன என்றாள் மதுமிதா. நாளைக்கு காலையில என்ன டிஃபன் பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் சொன்னாரு, அவல் உப்புமா செய், ரொம்ப நல்லா இருக்கும்னு. சரி. திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துடுச்சு. அம்மாவுக்கு அவல் உப்புமானா ரொம்ப பிடிக்கும்ல. மதுமிதாவுக்கு அக்கா சொல்ல வந்தது டக்கென்று புரிந்தது. மனதுக்குள் லேசாக எரிச்சல் உண்டானாலும் சமாளித்து அமைதியாக இருந்தாள். அக்கா தனக்கு போன் செய்ததற்கு பதிலாக அம்மாவுக்கே பண்ணியிருக்கலாம் என தோன்றியது. என்னடி, லைன்ல இருக்கையா? பாத்தையா, உனக்கும் அம்மா ஞாபகம் வந்துருச்சுல. எனக்கு தெரியும்டி. பாவம்டி, அவங்க தனியா ஒத்தையில அவ்வளவு பெரிய வீட்டுல எப்படிதான் இருக்காங்களோ. அவங்கள நினைச்சாலே வயித்த கலக்குது என அங்கலாய்த்தால் சொன்னா. என்னடி எல்லாத்துக்கும் இன்னும் தூக்கம் போலையா? எழுந்திருச்சு போய் முகத்தை கழுவிட்டு வா. எவ்வளவு உணர்ச்சிகரமா பேசிட்டு இருக்கேன், அதை பெருசாக்காம. என்ன, வீட்டுக்காரர் இன்னும் தூங்கலையா? வருண் முழிச்சிட்டு இருக்கானா என்ன? போனை நோண்டிக்கிட்டு இருந்தவனை இப்பதாக்கா தூங்க வச்சேன். கண்ணை மூடி சொர்க்கத்துக்கு நுழையிற போறப்போ நீ போன் பண்ணி எழுப்பிட்ட. இதெல்லாம் காலையில பேசிக்க கூடாதா? எங்கே போயிட போறேன்? ஏய், உனக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல. மனசுல ஒண்ணு தோணுச்சுன்னா உடனே கொட்டிடுவேன். இல்லைன்னா தூக்கமே வராது. அந்த மாதிரி வியாதி. அது சரி, நீ கொட்டிட்டு நிம்மதியா தூங்க போயிடுவ, எனக்கு தூக்கம் வரணுமே என நினைத்து கொண்டாள் மதுமிதா. அக்காவிடம் நினைத்ததெல்லாம் பேச முடியாது. அவள் சென்டிமெண்ட் பைத்தியம். அத்தனை டிவி சீரியலையும் ஒன்றுவிடாமல் பார்ப்பவள். அதில் வரும் அத்தனை குடும்பத்துடனும் தானும் ஒரு அங்கத்தினராக வாழ்கிறாள். அவளிடம் கோபித்து கொண்டால் அவ்வளவுதான். ஏய், நாளைக்கு வர்றையா? அம்மாவை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம். என்னது, நாளைக்கா? விளையாடுறியா நீ? வருணுக்கு எக்ஸாம் வந்துருச்சு. அவரும் பிசினஸ் ட்ரிப்னு அடிக்கடி காணாம போயிடுறாரு. அதோட வயசான அத்தையும் மாமாவையும் கவனிக்கணும். அது எவ்வளவு பெரிய சிரமம்னு தெரியுமா? அப்படியெல்லாம் நீ சொன்னவனே டக்குன்னு வர முடியாது. சே, உனக்கு நம்ம அம்மா மேல பாசமே இல்லடி. எப்பவுமே நீ இப்படிதான். ஆனா இந்த லூஸ் அம்மாவுக்கு நீனா ரொம்ப இஷ்டம். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பனை வேணும் என்று பெருமூச்சு விட்டால் சொன்னா. மதுமிதாவுக்கு தலையில் மைய புள்ளியில் வலி எடுக்க ஆரம்பித்தது. அக்காவின் மேல் வண்டி வண்டியாக கோபம் வந்தது. ஆனாலும் மனதின் ஓரத்தில் அவளை நினைத்து பாவமாக இருந்தது. வருண் பிறக்க இருந்த நேரத்தில் பிரசவ கோளாறு ஏற்பட்ட பொழுது கூட இருந்து தாங்கி பிடித்தவள் அக்காதான். சுகப்பிரசவம் ஆன போது பழனியில் மொட்டை எடுத்துக் கொண்டவள். சொந்த வீடு வாங்க சிரமமாக இருந்த நேரத்தில் போட்டு இருந்த வளையலை விற்று காசாகி தந்தாள். என்னடி? சொர்ணாவின் குரல் கேட்டது. தூக்கம் வருதா? தொந்தரவு பண்றேனா? வச்சிடவா? பேசு, கேட்டுட்டுதான் இருக்கேன். ஒரு 10 நாள் என்னை விட்டுடுக்கா. அதுக்கு பிறகு நான் பிளான் பண்றேன். பிளீஸ், சேர்ந்து போலாம், சரியா என்றாள் மதுமிதா. அம்மாவை இந்த தடவை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடணும்டி. 1 மாசமாவது என் கூட வச்சுக்க போறேன். அதுக்கப்புறம் நீ கூட்டிட்டு போய்க்கோ. அவர் வாழ்ந்த அந்த இடத்த விட்டு வர முடியாதுன்னு சொன்னா என் சார்பா நீ பேசணும், சரியா? சரிக்கா. இங்கே 1 மாசம் இருந்துட்டு வேணும்னா நீ கூட்டிட்டு போய் வச்சுக்கோ. எத்தனை நாள் வேணும்னாலும் உன் கூட அம்மா இருக்கட்டும், சரியா? சரி, இருக்கட்டும்கா. என்னடி சந்தோஷமாகவே சொல்ல மாட்டேன்ற? கடமைக்கு பேசுறேன். அக்கா பிளீஸ்கா, கெஞ்சி கேக்குறேன். மணி 12 மணி ஆகுது. காலையில 5:30 மணிக்கு எனக்கு டியூட்டி ஆரம்பிச்சிடும். சரியானபடி தூக்கம் இல்ல. கொஞ்சம் தயவு பண்ணி விட்டுடு பிளீஸ். காலையில ரேஷன் கடைக்கு போகணும். அவனோட ஸ்கூல் மிஸ் வேற பார்க்கணும். என்ன பண்ணி தொலைச்சான்னு வேற தெரியல. ஓ, எல்லா இடத்துக்கும் போவே, அம்மாவை பார்க்க மட்டும் வரமாட்டேன், அப்படிதானே என்றாள் பெரியவள். மதுமிதா அமைதியாக இருக்க விரும்பினாள். மறந்துட்டு தானே எல்லாத்தையும். அம்மா நம்மளை எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்தாங்க. 2மே பெண் குழைய பிறந்துட்டாங்கன்னு அப்பா எவ்வளவு கோபமா இருந்தாரு. அம்மா தான் கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தி ஏதேதோ கைத்தொழில் செஞ்சு நம்ம படிப்பையும் கவனிச்சு உடல் நலத்தையும் பேணி பாதுகாத்து எனக்கு பிசினஸ் பண்ற மாப்பிள்ளையும் உனக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளையும் தேர்ந்தெடுத்து கொடுத்து ஒரே மேடையில சிறப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மதுமிதாவுக்கு நிஜமாகவே தூக்கம் வந்துவிட்டது. 1 வாரம் கழித்து
புதன்கிழமை அன்று அம்மாவே மதுமிதாவுக்கு போன் செய்தாள். This video is sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிரைண்டர் மாவு அரைத்துக் கொண்டிருந்தவள் உடனே அதனை அணைத்து விட்டு சந்தோஷமாக ஆன் செய்தாள். ஹலோ அம்மா. என்ன மதுமிதா, பிஸியா? வேலையா இருக்கே என்ன? ராத்திரி பேசுறேன். இல்லம்மா, நீ பேசு. நேத்தே கூப்பிடலான்னு நினைச்சேன், முடியல. நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? சுகர் டெஸ்ட் எல்லாம் எடுத்தையா? கண்ட்ரோலா இருக்கா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல. இங்கே உன் ஃப்ரெண்டு சங்கரி வந்திருந்தா. அவளோட தம்பிக்கு கல்யாணமாம். பத்திரிக்கை வச்சுட்டு உன் போன் நம்பர் வாங்கிட்டு போயிருக்கா. உனக்கு போன் செய்வா. அப்படியா? சரிம்மா. வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறியா? உன்னை நினைச்சா கவலையா இருக்கு. தனியா வேற இருக்க. அம்மா சிரித்தாள். அக்கம் பக்கத்தை சுத்தி ஆளுங்க இருக்காங்க, எனக்கு என்னடி பயம்? எத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இடம் தானே. என்ன இருந்தாலும் அப்பா உன் கூட இல்ல. சரி, அடுத்த வாரம் இங்க வேணா வர்றியா? என் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போறியா? ஏன், மாப்பிள்ளை ஏதும் ஊருக்கு போயிருக்காரா என்ன? அவரு போவாரு வருவாரு. மாசத்துல பாதி நாள் எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. நீ சொல்லுமா. நீ இங்கே வர்றியா? நான் அங்கே வரட்டுமா? நான் இங்கே கொஞ்சம் வேலையா இருக்கேன் கண்ணு. சட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது, புரிஞ்சுக்கோ. வேலையா? என்ன வேலை? காலையில 7 மணிக்கு யோகா கிளாஸ் போறேன். 8:30 மணிக்கு தான் வருவேன். அப்புறம் நம்ம வீட்டு எதிரிலேயே ஒரு நூலகம் வந்துருச்சு. உனக்கு தான் தெரியும்ல, அம்மா அந்த காலத்துல தமிழ் இலக்கிய பட்டதாரின்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது சுத்தமா நின்னு போச்சு. இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கல்கி, புதுமை பித்தன், தேவன்னு பிடிச்ச எழுத்தாளர்கள் புத்தகங்களை தேடி தேடி படிச்சுக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் நம்ம வீதிக்கார பெண்கள் எல்லோரும் சேர்ந்து தையல், புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறது, தெரியாத சின்ன சின்ன தொழில்நுட்ப விஷயங்களையும் அப்டேட் ஆகுறதுன்னு அக்கம் பக்கத்துல வச்சு ஒரு பயனுள்ள மீட்டிங். புது புது ரெசிபி, உடல் நல்ல ஆரோக்கியம்னு ஒவ்வொரு டாபிக்கா போகும். அம்மா சொல்ல சொல்ல பிரமித்தாள் மதுமிதா. இத்தனையும் விட்டுட்டு திடீர்னு கிளம்பிவான்னு சொன்னா எப்படிடி கண்ணு? அப்பா இருக்கிறவரை என்னை வீட்டை விட்டே வெளியே அனுப்ப மாட்டாரு. வீதியை தாண்டதே உலக அதிசயம். இப்பதான் 4 ஜனங்களை பார்த்துட்டு புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டு நான் விரும்புற வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். தெளிவா சொன்னா இது என்னோட புது பிறவி. காலையில எழுந்துக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரை எல்லாமே என் முடிவு. நான் நினைக்கிறத செய்கிறேன். சொன்னா நீ சிரிப்ப. பரவாயில்ல. நேத்து தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் தெரியுமா? போன வாரம் நாங்கள்லாம் பொருட்காட்சிக்கு போயிருந்தோம். என் ரொம்ப நாள் ஆசை. ஜெயண்ட் வீல் ரவுண்ட் போனேன். அடுத்த வாரம் ஜெயஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் போய் எனக்கு பிடிச்ச கலர்ல ஒரு புடவை எடுக்க போறேன். இது போல விருப்பப்பட்ட மாதிரி மனநிறைவா வாழ்றேன். என் மேல பரிதாபத்தை திணிச்சு கலங்க வேண்டாம், புரியுதா? உன் பழைய பரிதாப அம்மா கிடையாதுனா, புதுசா மாறின 2K மதர் என சொல்லிவிட்டு அம்மா பெருங்குரலில் சிரிக்க, இடைவேளி விட்டு தானும் அதில் இணைந்து கொண்டாள் மதுமிதா.